அண்மைச் செய்தி. சென்னை நுங்கம்பாக்கத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரத்துடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆலோசனை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்கி கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். இந்த ஆலோசனையின் முக்கியத்துவம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதி பங்கீட்டுல தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. திமுக சார்பில் 25 இடங்கள் கொடுக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருப்பதாக கிறிஸ்டோட்டேங்கர் தெரிவித்திருந்தார். ஆனால் 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வேண்டும் என்று தொடர்ந்து விடாப்பிடியாக காங்கிரஸ் கட்சியினர் கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்று மாலைக்குள் ஒரு முடிவு எட்ட வேண்டும் என்று திமுக காங்கிரசுக்கு கெடு விதித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது அடுத்த கட்ட நகர்வுகள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நுங்கப்பாக்கத்தில் உள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். முன்னதாக இன்று காலை ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. ஒருவேளை இவர்கள் இருவரும் இங்கு ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செல்வ பெருந்தகை மற்றும் ப. சிதம்பரம் ஒன்றாக இணைந்து முதலமைச்சரை சந்திக்க செல்கிறார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இருப்பினும் ப. சிதம்பரம் தரப்புல முதலமைச்சரை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு புறம் காங்கிரஸ் கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது என்பது தொடர்பாக தற்போது ப. சிதம்பரமும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் இங்கு ஆலோசனை நடத்தி வரும் அதே சூழ்நிலையில டெல்லியில சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், அக்கட்சியினுடைய தலைவர் கார்கே ஆகியோரும் அங்கு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். செல்வ பெருந்தகை இல்லாமல் கட்சியினுடைய மேல்மட்ட நிர்வாகிகள், அதாவது பொதுச் செயலாளர், தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அடுத்த கட்டமாக திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுகிறதா என்ற கேள்வியை அந்த ஆலோசனையின் முடிவு ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தது. இந்த நிலையில் செல்வ பெருந்தகையை சிதம்பரமும் நேரடியாக சந்தித்து தற்போது பேசி வருவது அடுத்த கட்டமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் என்ன நடக்க போகிறது, இங்கு நடக்கக்கூடிய இந்த குழப்பங்களுக்கு தொகுதி பங்கீட்டிற்கு ஒரு முடிவு எட்டப்படுமா என்ற கேள்வியை எழுப்புகிறது. சுமார் 10 நிமிடத்திற்கு மேலாக இந்த சந்திப்பானது தற்போது நடைபெற்று அவர்கள் பேசி வருகிறார்கள். சிதம்பரமும் புறப்பட்டு செல்வதற்கு தயாராக அவருடைய வாகனம் தற்போது தயாராக இருக்கிறது. செல்வ பெருந்தகையினுடைய வாகனம் அவருடைய வீட்டிற்கு வெளியே, சிதம்பரத்தினுடைய வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விஐபி எஸ்கார்டு வாகனமும் தயார் நிலையில் இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவர்கள் இருவரும் சேர்ந்து முதலமைச்சரை சந்திக்க செல்கிறார்கள் என்பது உறுதியாக நமக்கு தெரிகிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் இடையிலான இந்த ஆலோசனை என்ன நடக்க போகிறது, அடுத்த கட்டமாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடரப் போகிறதா அல்லது கூட்டணியை விட்டு வெளியேற போகிறார்களா என்ற கேள்வியை முன்வைத்து தான் தற்போது இந்த நகர்வுகள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ன நடக்க போகிறது, அடுத்த கட்டமாக திமுக கொடுக்கக்கூடிய அதே 25 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட போகிறதா அல்லது கூட்டணியை விட்டு வெளியேற போகிறதா. இன்று முதலமைச்சரை சந்தித்து மூத்த அமைச்சர் ப. சிதம்பரம், மூத்த மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வந்து பேச இருக்கிறார். ஒருவேளை இன்று காலை சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அதே போல கே.சி. வேணுகோபால் மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே அங்கு ஆலோசனை மேற்கொண்டதின் அடிப்படையில் சில தகவல்களை ப. சிதம்பரம் மூலமாக முதலமைச்சருக்கு சொல்ல திட்டமிட்டிருப்பதாக ஒரு புதிய தகவலும் நமக்கு இப்ப கிடைத்திருக்கிறது. ஒருவேளை அந்த தகவலின் அடிப்படையில் காங்கிரஸ் ஏற்கனவே கேட்டது 40 தொகுதிகளில் இருந்து குறைவான எண்ணிக்கையில ஒத்துக்கொள்வதற்காக வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் தற்போது பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. சந்திப்பு ஏற்கனவே கூட்டணி தொடர்பாக டிசம்பர் மாதமே குழு அமைத்து காங்கிரஸ் கட்சி திமுகவை அணுகும் போது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு திமுகவில் குழு அமைக்கப்படாமலேயே மறைமுக பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்று வந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்டோட்டேங்கர் தொடர்ச்சியாக அதிக இடங்கள்ல போட்டி என்பதில் உறுதியாகவே இருக்கிறார். அவருடைய கூற்று என்னவென்றால் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்கள், கட்சியினுடைய தலைவர்
பொதுச் செயலாளர்கள் கூறியதைத்தான் நான் இங்கு வந்து பிரதிபலிக்கிறேன் என்றும் அவர் வந்து தெரிவித்திருந்தார். கட்சியினுடைய மேல்மட்ட தலைவர்கள் தொடர்ச்சியாக அதிக இடங்கள்ல இந்த முறை கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இங்கு புதிதாக உருவாகி இருக்கிறது. ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து அவர்கள் வெளியேறினால் தாவேகாவுடன் நடிகர் விஜயனுடைய தாவேகாவில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். குறிப்பாக தாவேகாவுடனும் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் எல்லாம் வெளிவந்தது. கிறிஸ்டோட்டங்களிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பும் போது அவர் எதையுமே மறுக்கவே இல்லை, தொடர்ச்சியாக பேசவில்லை என்று தொடர்ச்சியாக அவர் எந்த இடத்திலேயும் கூறவில்லை. ஆனால் மறைமுகமாக ஒரு அரசியல் கட்சி என்றால் அவர்கள் அந்த அரசியல் கட்சியிடம் தேர்தல் நேரங்களில் மற்ற கட்சிகள் வந்து பேசுவது என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம், இயல்பான நடைமுறை என்று அவர் கடந்து சென்றிருக்கிறார். ஆனால் செல்வ பெருந்தகை பொறுத்த அளவில் இவ்வாறு நாங்கள் திமுகவுடன் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம், மற்ற எந்த கட்சியோடும் நாங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று திட்டவட்டமாக மறுத்திருந்தார். தற்போது மேலும் ஒரு தகவல் கிடைத்திருப்பதன் அடிப்படையில் கிறிஸ்டோட்டேங்கர் செல்வ பெருந்தகை மீது ஒரு புகார் ஒன்றை மேலிடத்திற்கு வைத்ததாக சொல்லப்படுகிறது. கிறிஸ்டோட்டேங்கர் தொடர்ச்சியாக இங்கு வந்து அதிக இடங்கள்ல போட்டி என்ற கோரிக்கையை முன்வைத்து பேசும்போது திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் செல்வ பெருந்தகை இருப்பதாக ஒரு தகவலை அவர் வந்து தலைமைக்கு சொல்லியிருப்பதாகவும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இன்று காலை நடைபெற்ற இந்த ஆலோசனையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திப்பதற்கு ப. சிதம்பரம் நேரம் கேட்டிருக்கக்கூடிய நிலையில ப. சிதம்பரம் தனியாக சென்று சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ப. சிதம்பரம் தற்போது ப. சிதம்பரத்தினுடைய நுங்கம்பாக்கம் வீட்டிற்கு செல்வ பெருந்தகை வந்திருப்பது இருவரும் சேர்ந்து முதலமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.